ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும் போன்ற இடத்துல பிறந்தவர் தான் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் காலத்துல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்ற கொடுமையை எதிர்த்து போராடி முதல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள பிரவேசிக்க வச்சாரு. பிரிட்டிஷர்ஸுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் குற்றப்பரம்பரை சட்டம். அதன்படி சில ஜாதியில பிறந்த அனைவரும் பிறவி குற்றவாளிகள்னு முத்திரை குத்தப்பட்டாங்க. இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே அப்பாவி மக்கள் தண்டிக்கப்பட்டதை எதிர்த்து தேவர் கடுமையா போராடினாரு. அவருடைய தீவிர போராட்டத்தின் காரணமா 89 சாதியில் இருந்த எத்தனையோ லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. நேதாஜியுடைய ஆதரவாளரா இருந்த தேவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில பணியாற்றி 3 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தேவருடைய பேச்சாற்றலை பார்த்து பயந்த பிரிட்டிஷர்ஸ் அவருக்கு எதிராக வாய்ப்பூட்டு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி அவர் எந்த பொதுக்கூட்டத்திலையும் பேச முடியாது. அப்படி இருந்தும் தேவர் ஒரு வார்த்தை கூட பிரச்சாரம் செய்யாம தேர்தல்ல ஜெயிச்சது வரலாறு. தனக்கு சொந்தமான 87,000 ஏக்கர் நிலங்களை பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தானம் செஞ்சாரு. என்னதான் தேவர் ஜமீன் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செஞ்சாரு. இந்திய சுதந்திர போராட்ட வீரரான மாண்புமிகு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, பல சாதனைகளின் தலைவர்.